ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலேயும் வேதத்தை தியானிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய தயவுக்காய் கர்த்தரை நன்றியுள்ளதோடு ஸ்தோத்திரிப்போம். ஒரு விசை கூட தேவ சமூகத்திலே தேவன் தாமே நம்மளோடு கூட பேசும்படியாய் நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியுள்ளதோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை சுத்திகரியும், முற்று முடிய உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த தேவரீர் நீர் அனுகிரகம் செய்யும். அதற்காய் நாங்கள் உம்மை நன்றியுள்ளதோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டு கிருபை பாராட்டின தேவன் இனிமேல் கிருபை பாராட்ட எப்போதுமானவர். அதற்காய் நாங்கள் உம்மை நன்றியுள்ளதோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமை விளங்க வெளிப்பட தேவரீர் அனுகிரகம் செய்யும். அதற்காய் நாங்கள் உம்மை நன்றியுள்ளதோடு ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமா இந்த வேளையிலேயும் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கிற வசனங்களை உங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். தேவரீர் ஆசீர்வதித்து அதை பெற்று எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, பேசுகிற அடிமைக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உண்டாக தேவன் தாமே வார்த்தைகளை கட்டளையிட வேணுமாய் செபிக்கிறோம். அது எங்களுக்கு ஜீவனாய், அரணாய், பலனாய், ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாய் காணப்பட கர்த்தரை இரக்கம் செய்யுங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தரை இரக்கம் பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலையும் தியானிக்கும்படியா எடுத்துக்கொண்டதான வேத பகுதி ரோமர் 1 அதிகாரம் 29 வசனத்திலிருந்து 31 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். Romans chapter 1 verse 29 to 31. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூடுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துரோகீரிதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுவாப அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இன்னொரு பகுதியும் நாம் வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 5 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து 21 வசனம் வரைக்கும். கலேஷியன்ஸ் சாப்டர் 5 19 to 21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 2 பகுதியை நாம் இந்த வேளையிலே வாசிக்க கேட்டோம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 2 பகுதியிலேயுமே அநேக பாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பாவங்கள் அதிகமாய் உலகத்தார் செய்கிறதான காரியங்கள், உலகத்தார் மத்தியிலே இருக்கிறதான காரியங்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த வேளையிலே நம்ம யோசித்தோன்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயும் இந்த வாசித்ததான இந்த சொல்லப்பட்ட அத்தனை பாவங்களிலேயும் சில பாவங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற நாம் இப்படிப்பட்டதான இந்த பாவங்களிலிருந்து நாம் விலக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறதான வசனங்கள் அல்லது வாக்கியம் என்னவென்று சொன்னால், பாவம் என்றால் என்ன, வாட் இஸ் சின், எதை குறித்து அது சொல்லுகிறது என்பதை குறித்து, விசேஷமாய் கிறிஸ்தவர்களுக்கு பாவம் என்று சொல்லப்படுகிறதான காரியங்களிலே இப்ப வாசிக்கப்பட்ட காரியத்திலேயும் சில காரியங்கள் இருக்கிறது. பொதுவாய் மற்ற ஜனங்கள் மத்தியிலே இருக்க வேண்டிய காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம அந்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வாசிக்கும் பொழுது இது என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று சொல்லி யோசித்து அவைகளை விட்டு விலக கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்யும்படி தேவ சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த வேளையிலே ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் மத்தியிலே காணப்பட வேண்டாத காரியங்கள் எதெல்லாம் பாவம் என்பதை குறித்து ஒரு 5 காரியத்தை இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாய் நாம் பார்க்கும் பொழுது
1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் 1 John chapter 3 verse 4. பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று சொல்லி இந்த இடத்திலே யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது நியாய பிரமாணத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், நியாய பிரமாணம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளதான ஜனங்களுக்கு மாத்திரம் தானே, இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் தானே, நமக்கு நியாய பிரமாணங்கள் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நாம் நினைக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கும் பொழுது 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோம் என்று சொன்னால் முழுவதையும் வாசிக்க வேண்டாம், 40வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். இந்த 37லிருந்து 40 வரைக்கும் சொல்லப்படுகிறதான காரியம் என்னவென்று சொன்னால், அதாவது 2 கற்பனைகளை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் நீ என்ன செய்ய, தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அதோடு மட்டுமல்ல, அது முதலாம் கற்பனை என்றும், அதற்கு ஒப்பனையான இன்னொரு கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 2 கற்பனைகளிலேயும், அதாவது நம்ம நியாய பிரமாணத்தை கை கொள்ளாவிட்டாலும், அதாவது வேதத்திலே சொல்லப்பட்டதான, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதான நியாய பிரமாணங்களை கை கொள்ளாவிட்டாலும், இந்த 2 காரியங்களை கை கொள்ளும் பொழுது இந்த 2 கட்டளைகளிலேயுமே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவது ஆண்டவர் பேரில் முழு அன்பு வைத்து நம்மை நேசிக்கிறது போல மற்றவர்களையும் நேசித்தோம் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்னென்ன காரியங்களை சொல்லி இருக்கிறதோ அத்தனை காரியங்களையும் நாம் கை கொண்டதற்கு ஏதுவாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்ம இதை ஒழுங்கா கை கொண்டாலே, அதாவது அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறதான வேளையில அந்த இடத்துல நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அதனால நியாய பிரமாணத்தை மீறக்கூடாது. நாம் முழு அன்போடு கர்த்தரை நேசிக்கிறவர்களாய், முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு நாம் அவரை நேசிக்கும் பொழுதும், நம்மை நேசிக்கிறதை போல மற்றவர்களையும் நாம் நேசிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால், நிச்சயமாய் நியாய பிரமாணத்தை கை கொண்டதற்கு அடையாளம். அதோடு மட்டுமல்ல, பாவத்திலிருந்து நாம் விலகிறவர்களாய் காணப்படுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. 2வதாய் பார்க்கும் பொழுது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் 1 John chapter 5 verse 17. அநீதி எல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. இந்த 1 யோவான் 1 John chapter 5 verse 17ல நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, அநீதி எல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அநீதி என்று சொல்லப்படும் பொழுது நீதிக்கு மாறாய் உள்ள அத்தனையுமே அநீதி என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனிடத்திலே அவர் முழுகி ஞானஸ்நானம் எடுக்கும்படியாய் கடந்து சென்ற பொழுது யோவான் ஸ்நானகன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் உம்மால் ஞானஸ்நானம் பெற வேண்டியது இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று சொல்லி கேட்கிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஞானஸ்நானம் மாத்திரம் அல்ல, இன்னும் வேதத்திலே என்னென்ன நீதிகளை குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அத்தனை நீதிகளையும் நாம் என்ன செய்யணும், நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அதாவது நம்ம நீதியை நிறைவேற்றினோம் என்று சொன்னால் அநீதிக்கு விலக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். அந்த வசனம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், அநீதி எல்லாம் பாவம் தானே. சோ அநியாயமாய், அநீதியான, நீதிக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதான அநீதியான காரியங்கள் ஒன்றையும் நாம் செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. 3வதாய் நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபின் நிருபம்
4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், The book of James, chapter 4, verse 17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எப்பவும் நன்மை, இவங்களுக்கு தான் நன்மை செய்யணும், அவங்களுக்கு தான் நன்மை செய்யணும்னு இல்லை. யாராருக்கெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ அத்தனை பேருக்கும் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாமும், அதாவது ஆண்டவர் விரும்புகிறதான காரியம், நாமும் கூட அவரை போல நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். நான் நன்மை செய்கிற சூழ்நிலையில இருக்கேன், யாரோ அந்த நன்மையை தேடி வர்றாங்க அப்படின்னா அதை நான் செய்கிறவளாய் காணப்பட வேண்டும். வேதத்துல ஒரு உதாரணத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், லூக் சாப்டர் 11 verse 5 to 8. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனா இருக்கிறவனத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமா என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதித்திரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனா இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சம்பவத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு சிநேகிதன், அவனுடைய வீட்டிற்கு இன்னொரு சிநேகிதன் வந்திருக்கிறான். இவன் கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனால் இவன் என்ன செய்யறான், தன்னுடைய இன்னொரு சிநேகிதன் கிட்ட போய் அவன் கிட்ட என்ன செய்கிறான், எனக்கு 3 அப்பங்கள் தா என்று சொல்லி அவன் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அதற்கு அவன் சொல்லுகிறதான வார்த்தை 7வது வசனத்துல, வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதித்திரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படின்னா அவன்கிட்ட இருக்கு, ஆனா இருந்தாலும் அவன் என்ன, நான் படுத்துட்டேன், அதனால நான் எந்திரிச்சு உனக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆனாலும் அவன் வருந்தி கேட்டுக்கொண்டது நிமித்தம் அவன் எழுந்திருந்து போய் அந்த அப்பத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கிறதான வேளையிலே உன்னை தேடி வருகிறவர்களுக்கு நீ நன்மை செய்யாது இருந்தால் அது பாவமாய் எண்ணப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனையோ பேர், ஆனா இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, முன்னாலாம் அப்படி மற்ற ஜனங்களுக்கு யாரு வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறது அப்படியா இருந்தது. ஏன்னா அந்த காலம் ஒரு நல்ல காலமாய் இருந்தது, எந்த ஒரு பயமும் இல்லை. இந்த சமயத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கதவை தட்டி தண்ணி வேணுங்கிறாங்க, தண்ணி எடுக்க உள்ள போன உடனே உள்ள நுழைஞ்சி கத்தியை காமிச்சு என்னத்தையாவது எடுத்துட்டு போறத பாக்குறோம், இல்ல குத்தி கொலை பண்ணிட்டு அவங்க அங்க உள்ளதான பொருட்களை எடுத்துட்டு போவதை நாம் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். யாரையும் நம்ப முடியாதான வேலை. ஆனால் அதே சமயத்துல நமக்கு அறிந்தவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நம்மளோடு பழகினவர்கள், அப்படிப்பட்டவர்கள் வந்து கேட்கிறதான வேளையில நம்ம என்ன செய்யணும், நம்ம அதாவது மற்ற தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படியெல்லாம் இல்லை, மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாத்திரம் அறிந்து பிச்சை போடு என்று சொல்லுவார்கள். ஏன்னா சிலர் என்ன செய்யறாங்கன்னா,
நம்ம கொடுக்கறதான அந்த காரியத்தை வைத்து பசின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு காசு கொடுத்தா நேர குடிக்கடைக்கு போறத நாங்க பார்த்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை சாப்பாட்டுக்குன்னு சொல்லி வாங்கி குடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு தேவன் கொடுத்ததான அந்த ஒவ்வொரு பைசாவையும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் நாம் செலவிட வேண்டுமே தவிர மற்றபடி அது வீணாய் போகக்கூடாது. யாராவது பசின்னு சொன்னா ஏதோ நம்மகிட்ட இருக்கிற சாப்பாடை கொடுக்கலாம். ஒரு தடவைலாம் எங்க வீட்டுக்கு ஒரு மனிதன் பசி என்று சொல்லி வந்தப்ப நேரா ஹோட்டல் கூட்டு போய் என்னுடைய ஹஸ்பண்ட் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. எதுக்காய் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், அவர்கள் நம்முடைய பணத்தை அவர்கள் வீணடிக்காதபடிக்கு அது அவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக நாம் அப்படியாய் செய்வது நல்லது தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே தேவனுடைய சமூகத்திலே எப்பொழுதெல்லாம் நமக்கு மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்பது வேத வசனம் சொல்லி இருக்கிறது. உன்னால் செய்யக்கூடிய நன்மையை செய்யக்கூடிய நேரத்தில் நீ மற்றவங்களுக்கு செய்யாம இருந்தா அது பாவம் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. நான்காவதாய் நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், Proverbs chapter 24 verse 9. தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனுஷனுக்கு அருவருப்பானவன். இந்த வசனத்துல நம்ம வாசிக்க கேட்டோம், தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தீய நோக்கம், கிறிஸ்தவர்களுக்கு தீய நோக்கமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அது ஒரு பயங்கர பாவம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு விரோதமாய் தீமையான எண்ணங்களை கொண்டவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னால் அது பாவம் தேவனுடைய பிள்ளைகளை. நம்ம இருதயத்துல சில சமயத்துல நம்ம நினைக்கிற காரியங்களை கூட கர்த்தர் பாவம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை நாம் நினைப்பது மற்ற ஜனங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், உங்களையும் என்னையும் ஆராய்ந்து அறிகிறபடியினால் அவர் நிச்சயமாய் நம்முடைய பாவங்களை அவர் வகையறுக்க முடியும் தேவனுடைய பிள்ளைகளை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், Romans chapter 12 verse 17. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். யாருக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தீமையான நோக்கம் சிந்தனை கூட சிந்தனை இருக்கக்கூடாது. யாருக்கும் நம்ம தீமை நினைக்க கூடாது. இந்த வசனத்துல சொல்லி இருக்கு, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். சிலர்லாம் மற்றவங்க நமக்கு தீமை செய்திருப்பாங்க, அத மனசுல வச்சுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, அவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. பொதுவாய் 4 விதமான குணங்கள் என்று சொல்லுவார்கள். தேவனுடைய குணம், தன்னை வெறுக்கிறவர்களை, தன்னை குட்டினவர்களை, தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை, தன்னுடைய பகைஞர்களை அவர் மன்னிக்கிறவராயிருந்தார். அவர் தீமைக்கு நன்மை செய்கிற தேவனாயிருந்தார். மனிதன் யாரு தனக்கு நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு நன்மையை செய்வான். அது மனித குணம். மிருக குணம், நம்ம அதாவது தீமை செய்தோம் என்று சொன்னால் அதுவும் நமக்கு தீமையை செய்கிறதாய் காணப்படுகிறது. நிறைய விலங்குகளுடைய காரியங்களை பார்த்தோம்னா அது நம்மளை எதுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம், நம்மளை ஏதோ செஞ்சிருவாங்களோங்கிற பயத்துலதான் இந்த மிருகங்கள் என்ன செய்கிறது, தீமைக்கு தீமை செய்கிறது. தன்னை எதையும் செஞ்சிடக்கூடாது, அல்லது நம்மள சும்மா இல்லாம கல்லெடுத்து அடிக்கிறது, வேண்டாத காரியங்களை செய்யறதுனால அது நமக்கு தீமை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இது மிருக குணம். நன்மைக்கு தீமை செய்கிறது,
அது பிசாசனுடைய குணம் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நன்மை செஞ்சாலும் தீமையே செய்கிற சில ஆட்கள் உண்டு. அது பிசாசனுடைய குணம். தேவன் நம்மில் விரும்புவது நன்மைக்கு நன்மை செய்கிற மனுஷ குணம் மாத்திரமல்ல, அவரை போல தீமைக்கு நன்மை செய்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். நம்ம அதை சாதாரணமா பேசணும்னா அதை குறிச்சு நமக்கு தெரியாது. அதை டீப்பா நம்ம யோசிக்கும் பொழுது, எப்படி ஒருத்தர் நமக்கு தீமை செய்யும் பொழுது அதை பொறுத்து கொண்டு அவர்களுக்கு நன்மை செய்வது. அநேகர் செய்திருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளை. ஆண்டவருடைய குணம் நம்மிலேயும் காணப்படும்படியாய், தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு தீமைக்கு நன்மை செய்கிறவர்களாய் ஆண்டவரை போல மாற கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. தீய நோக்கம் பாவமாம் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த தீய நோக்கத்தை நம்மை விட்டு அகற்றும்படியாய் கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. அந்த 17ஆம் வசனத்துல பின்பகுதியை நம்ம வாசித்தோம்னா, எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஒருத்தரும் மற்றவங்க யாருமே நம்மளை குறிச்சு குறை சொல்லுகிற விதத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. சிலர் வேணும்னே சொல்லுவாங்க, அது வேற கதை. ஆனா கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நம்ம எப்பவும் மனுஷருக்கு முன்பாக யோகியமானவைகளை செய்யும்படி கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார் என்று சொன்னால், கர்த்தர் நம்மிலே பிரியப்படுகிறவராய் காணப்படுவார். இந்த தீய நோக்கமாகிய பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவார் என்பதிலே சந்தேகமில்லை தேவனுடைய பிள்ளைகளே. ரோமர் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஒருவன் சமுசாயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடினால் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. இந்த வசனத்துல சொல்லி இருக்கு, ஒருவனும் சம்சயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ ஜீவியமே விசுவாசம்தான். அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிறவர்கள் எல்லாமே ஒவ்வொரு காரியத்தையும் நினைக்கும் பொழுது அது விசுவாசத்தினால் மாத்திரமே என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. இந்த வசனத்தில் சொல்லுது, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று சொல்லப்படுகிறது. முன்னால நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா 23ஆம் வசனத்துல, ஒருவன் சம்சயப்படுகிறவனாய் புசித்தால் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. அந்த சம்சயப்படுகிறவனாய் கண்டனம் பண்ணுகிறவன் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம் கண்டனம் பண்ணப்படுதல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஒரு வீட்டுக்கு நம்ம சாப்பிட போயிருக்கிறோம். ஒண்ணு, அங்க உள்ள காரியங்களை கண்டனம் பண்ணுகிறவர்களாயும் நாம் புசிக்க கூடாது. அதே சமயத்துல நீதிமொழிகள் 23ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு, ஒரு வீட்டுக்கு நீ போனீன்னா அங்க உனக்கு முன்பாக வைத்தத நீ என்ன செய்யாத. அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனம். நீ ஒரு அதிபதியோடைய போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாக கவனித்து பார். போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. இந்த வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அதாவது ஒரு வீட்டுக்கு நம்ம போகும்போது அவளை கண்டனம் பண்ணுகிற விதத்திலேயும் நாம் காணப்படக்கூடாது. அதே சமயத்திலே அதாவது விசுவாசத்தினுடைய அடிப்படையிலே சகலத்தையும் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. சிலர்லாம் சில வீட்டுக்கு போனாங்கன்னா எதையாவது சொல்லுவாங்க, அவங்கள கண்டனம் பண்ற மாதிரி. அது தவறு தேவனுடைய பிள்ளைகளை.
விசுவாசத்தின் நிமித்தம் நாம் சகலவற்றையும் செய்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே விரும்புகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10:23 நாம் வாசித்தோம் என்று சொன்னால் 1 Corinthians chapter 10:23, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. இந்த வசனத்துல நம்ம வாசிக்க கேட்டோம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமொழிகள் அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். 23ஆம் அதிகாரத்துல, நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப்பார். நீ போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. 3வது வசனம் சொல்லுது, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கு, சிலவங்க உன்னை வருந்தி என்ன செய்வாங்க, சாப்பிட சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு பிறகு உன்னை பற்றி வித்தியாசமாய் பேசுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா எங்கே கடந்து சென்றாலும் விசுவாசத்தின் அடிப்படையிலே அவர்களை எந்த விதத்திலேயும் கண்டனம் பண்ணாதபடிக்கு நமக்கு முன்பாய் இருக்கிறதை தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் ஸ்தோத்தரித்து நாம் அதை சாப்பிடுகிறதான வேளையில் அதை இச்சிக்கிறதுல, ஐயோ சதா போட்டவுடன் அப்படி ஆவலா இது பண்றது அல்ல, அதை ஆண்டவர் விரும்புவதில்லை. அந்த 3வது வசனத்துல சொல்லியிருக்க, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, சகலமும் விசுவாசத்தினால் வருகிறதான காரியங்கள் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அந்த வசனம், அதுக்கு அந்த வசனத்துக்கு முந்தின வசனத்தை நம்ம வாசித்தோம் சொன்னா, ரோமர் 14:23 நம்ம வாசித்தோம். Romans chapter 14:23, ஒருவன் சமசெய்யப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினால வராத யாவும் பாவமே. ரோமர் 14:23 வாசித்தோம். அதற்கு முன்னால உள்ள வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன்மட்டும் இருக்கட்டும், நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான் என்று சொல்லிதான் அடுத்த வசனத்துல, ஒருவன் சம்சயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அதனால ஒரு வீட்டுக்கு நம்ம போறதுனால பலவித, அதுக்கு முன்னால அந்த புசிக்கிறத பற்றி தான், போஜனத்தை பற்றி தான் அங்க நிறைய என்ன செஞ்சிருக்கு, சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். 20வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியை அழித்து போடாதே, எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளதுதான், ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாயிருக்கும். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றதை ஆகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடர்கிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுவதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும் என்று சொல்லிதான் 22 உனக்கு விசுவாசமாயிருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன்மட்டும் இருக்கட்டும், நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான். ஒருவன் சம்சயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, யார் என்னத்தை சாப்பிட்டாலும் மற்றவங்க அதை என்ன செய்யக்கூடாது, கேலியாய் கிண்டலாய் மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடிய விதத்திலே நம்ம என்ன செய்யக்கூடாது. விசுவாசத்தோடு நாம் அதை புசிக்கிறதான வேளையிலே அது நமக்கு பாவமாய் இராது என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆனாலதான்
1 கொரிந்தியர் 10:23 நம்ம வாசித்தோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. தேவனுடைய பிள்ளைகளை, பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை மாத்திரம் நாம் செய்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். நான் ஒரு தனிப்பட்ட நபர், நான் என்ன வேணாலும் செய்யலாம், என் விருப்பப்படி எதை வேணாலும் செய்யலாம், யாரும் என்னை கேட்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் உலகத்தார். ஆனால் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் என்ன சொல்லணும்னா, எல்லாம் எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்திக்கு ஏற்றதா என்ன செய்யாது, இருக்காது என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவர்களாய், அது எதுவாயிருந்தாலும், போஜனத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. போஜனம் மாத்திரம் அல்ல, மற்ற உலக வேஷங்கள், அதோடு மட்டுமல்ல, ஆடை ஆபரணங்கள், கர்த்தருக்கு பிரியமான் சொல்லி யோசித்து செய்ய வேண்டியது அவசியம் என்பதை, நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி மற்றவங்க சொல்லக்கூடிய விதத்தில் என்னுடைய ஒவ்வொரு காரியங்களும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் அங்கே சிந்தித்து கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்யும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்க நான் விரும்புகிறேன். எபிரேயர் 10:38 வசனம். Hebrew chapter 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். விசுவாசம்தான் நம்முடைய அடிப்படை ஜீவியமே. அந்த விசுவாசத்தை விட்டு நாம் தவறும் பொழுது அல்லது பின்வாங்கி போவோம் என்று சொன்னால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசத்தினால் வராதது யாவும் பாவம், சகலமும் விசுவாசத்திற்கு உட்பட்டதாய் காணப்பட வசனங்கள் சொல்லுகிறபடியாய் நம்முடைய சகல காரியங்களையும் விசுவாசத்தின் நிமித்தம் நம்மை சரிபடுத்திக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே நமக்கு இரக்கம் பாராட்ட. முதல்ல பார்த்தோம் உலகத்தாரின் பாவங்கள் என்ன. அந்த பாவங்களும் நிறைய கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியிலே இருக்கிறது. நாமும் அதுக்கு விதி விலக்கல்ல. ஆனால் தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்குவதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது நாம் தியானித்ததான இந்த 5 காரியங்களும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியதான காரியம். என்னன்னு சொன்னா, நியாய பிரமாணத்தை மீறாதபடி, மீறினோம் என்று சொன்னால் அது பாவம். நாம் மீறாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவோம். அநீதி எல்லாம் பாவம். அநீதியை செய்யாதபடிக்கு நீதியை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். நன்மை செய்ய அறிந்திருந்தும் நாம் செய்யாமல் இருந்தால் அது பாவம். நாம் நன்மை செய்கிறவர்களாய் காணப்படுவோம். தீய நோக்கம் பாவம் என்று சொல்லப்படுகிறது. தீய நோக்கம், தீய சிந்தனை எதுவுமே மற்றவர்களுக்கு விரோதமாய் நம்மிலே காணப்படக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. நம்முடைய கிறிஸ்தவ அடிப்படையே விசுவாசம்.
சகலமும் விசுவாசத்தினால் நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்யும்படியாய் சொல்லப்பட்ட சகல காரியங்களுக்கும், வேதத்திலே கொடுக்கப்பட்ட சகல காரியங்களுக்கும் அப்படியாய் நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, மற்றவங்க செய்யற பாவத்தை நாங்க செய்யக்கூடாது. வேதத்துல எதெல்லாம் பாவம்னு ஒரு தேவ பிள்ளைக்கு சொல்லப்படுகிறதோ அதையும் நாங்கள் செய்யாதபடிக்கு நாங்கள் உங்க நாமத்துக்கு மகிமையாய் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியுள்ள ரீதியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விசை கூட எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, முற்றுமுடிய உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த தேவரே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். இந்த வேளையில எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உலகத்தார் செய்கிற எந்த ஒரு பாவமும் எங்களுடைய வாழ்க்கையிலே வேண்டாம். ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து நிதானித்து ஆண்டவரே என்ன காரியங்கள் என்னிடத்தில் உண்டு என்று சொல்லி சோதித்து பார்த்து ஆண்டவரே அந்த காரியங்களை எல்லாம் விட்டு விலக கர்த்தர் கிருபை செய்யுங்க. இப்பொழுது ஒரு விசுவாசிக்குள்ளதான காரியங்கள் என்ன என்கிறதை குறித்து 5 ஆண்டவரே பாயிண்ட்களை நாங்கள் பார்த்தோம். இதன்படியாயும் நாங்கள் காணப்பட தேவரி நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். நாளுக்கு நாள் உம்மிலே வளரும்படியாய் ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படியாய் நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். அதற்காய் ஸ்தோத்திரம். கிருபையின் கரத்துக்குள்ளாய் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளு, வழி நடத்தும், பலப்படுத்தும். இம்மட்டு உதவி செய்த தேவன் இனிமேல் உதவி செய்ய நீர் போதுமானவர். அதற்காய் ஸ்தோத்திரம். கிருபையின் கரத்துக்குள்ளாய் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளு, வழி நடத்தும், பலப்படுத்தும். உங்க நாம மகிமைப்படட்டும். பேசின அடிமையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய பாதபடியிலே சமர்ப்பிக்கிறோம். காத்துக்கொள்ளு, வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருள்மைக்கும் சமாதானம் சந்தோஷமும் இன்றும் என்றும் அனைவரோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருது நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமம் மையப்படுவதாக. எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காய் உதவி செய்கிற, தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியில ஹென்னூர் மெயின் ரோட்டில் உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை உள்ளது. பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை யூத் மீட்டிங், சண்டே கிளாஸ், அடல்ட் கிளாஸ் போன்ற ஊழியங்கள் இருக்கிறது. 10 மணி முதல் 11:30 மணி வரை 2வது ஆராதனை இருக்கிறது. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் செல்லவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து இங்கே வந்து எங்களோட கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் பகுதியிலே கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை இருக்கும் என்றால் அதை கமெண்ட் பகுதியிலே நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. அவசர ஜெப தேவைகளுக்கு எங்களுடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.